மகிமைப்படுவதாக. என் பேர் நெபுலா, நான் மாதவத்திலேருந்து வரேன். ஐயா தனி ஜெபத்தில் சொன்னார், மகளே நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்திருக்கிற, உனக்கு ஒரு வீடு வாசல் கட்டி திராட்சை தோட்டங்கள் எல்லாம் நாட்டி நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே எனக்கு அது அதிர்ச்சியாக தான் இருந்தது. அந்த படிக்கட்டு கீழே இறங்கும்போது நான் நினச்சிக்கிட்டேன், ஒரு வீட்டை கட்டியே நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன், இன்னொரு வீட்டை கட்டுவேன்னு ஐயா சொல்கிறாரே அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போனேன். ஆனால் 3 வருடங்கள் கழித்து கடவுள் எனக்கு ரெட்டிப்பாக 2 ஃப்ளோர் கட்டி நான் இன்றைக்கி முடிச்சிருக்கிறேன். ஜெபித்த ஐயாவுக்கும் மிக்க நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் ரத்னபால், இது என்னுடைய மனைவி ரீட்டா ஜெயந்தி. நாங்கள் வில்லிவாக்கத்திலேருந்து வர்றோம். நான் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு உயர் பதவியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், வெளிநாட்டு வாழ்க்கை. திடீர்னு ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். என்ன அப்படின்னா, சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் ஒரு நாள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்த தொழிலில் இறங்கிட்டேன். ஆனால் அது பண்ணும்போது ஆண்டவருக்கு அது சித்தமானு தெரியாமல் பண்ணினது தான் தவறு அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா பிரச்சனைகள் வந்தது. தொடர்ந்து ஐயா கிட்ட ஜெபிச்சுட்டு போவோம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பிரச்சனைகள் முற்றி போயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பைக்கில் போகும்போது என்னுடைய கண்ணில் ஒரு கெமிக்கல் பட்டு இந்த கண்ணுடைய மொத்தமாக பார்வை போகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் இன்னும் ஒரு நாள் டிலே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷன் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. நான் அன்னைக்கு மே மாதம் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஜெபிக்கிறதுக்காக ஐயா கிட்ட வரும்போது இந்த கண் ஃபுல்லாக துணி கட்டியிருந்தவங்க வந்தேன். ஐயா கிட்ட ஜெபிச்சுட்டு போனேன். அப்போ ஐயா 2 வார்த்தை கொடுத்தாங்க. உன்னுடைய கண் பூரண குணமாகி அடுத்த மாதமே நீ சாட்சி சொல்வாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ ஐயா சொன்ன ஒரு வார்த்தை அன்னைக்கு அடுத்த மாதமே நிறைவேறிடுச்சு. அடுத்த வார்த்தை, உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து சீக்கிரமாக விவரித்து சாட்சி சொல்ல இந்த மேடைக்கு வருவாயின்னு சொன்னீங்களே, அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. கடந்த 1 வருஷமாக ஒரு மாதமும் அந்த கேள்விக்கு ஐயா கிட்ட கேட்கணுன்ட்டு சொல்லிட்டு வருவோம், கிட்ட போவோம், ஐயாட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுன்ட்டு போவோம். ஆனால் ஐயாவே ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிடு, அவ்வளோதான். நம்ம கேள்வியை கேட்க முடியாது. இதே வார்த்தையை சொல்லி அனுப்பிடுவாங்க. இப்படியே ஒரு 11 மாதங்கள் போய்கிட்டு இருந்தது. போன மே மாதம் வந்தபோது ஜெபிக்க வந்தபோது ஐயா சொன்னாங்க, இதோ புதிய வாசலை உனக்காக திறந்திருக்கிறேன் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். திடீர்னு என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்த்துட்டு, நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணது 8 வருடங்களுக்கு முன்னதாக, என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்த்துட்டு வேறு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு உயர் பதவிக்கு எனக்கு வாலண்டரியாக கால் வந்தது. சரின்னு சொல்லிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் உடனே வேலை சேங்ஷன் ஆச்சு. எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 1 lakh ரூபீ பெர் மந்த். நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை ஒரு பெரிய கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்க கொடுத்த காம்பன்சேஷன் பணத்தில் எங்களுடைய கடன்லாம் அடைக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, இப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நாங்கள் போயிட்டு ஒரு மாருதி கார் ஒன்று வாங்கிட்டோம். ஐயா கிட்ட இந்த கீயை கொடுத்து போன மாதம் ஜெபிச்சுட்டு போனோம். இது அத்தனை நடந்தது எத்தனை நாட்களில் அப்படின்னா 8 நாட்களில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இதுதான் நம்மளுடைய ஆண்டவர். ஐயாவுடைய வார்த்தையாக இருக்கிற தேவன் இருக்கிறாருங்கிறதா உண்மை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனமும். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
கதவுகளை திறந்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுக்கும்படி உனக்கு முன்பாக தடையாயிருக்கிற வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு வேண்டியது எல்லாம் கொடுப்பேன். கொடுக்கும்படி இனி உனக்கு முன்பாக பூட்டப்படாத திறந்த கதவுகள் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பப்ப மூடி மூடி திறக்கிற மாதிரி அல்ல, என் எவர்லாஸ்டிங் ஓப்பனிங், நல்ல புதிய ஓப்பனிங்ஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த நாள் செய்தியின் தலைப்பு திறக்கப்படும் கதவுகள். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன கதவுகளை திறந்து வைக்க போகிறார், என்னென்ன ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு புதிதாக வரப்போகிறது என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக நம்மத்திலே பேச போகிறார். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்கிற ஒரு மனநிலை உள்ள ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு ராஜா, அவனுடைய பேர் கோரேஸ். அவனுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அவனுடைய கரத்தை ஒரு நாள் பிடித்து கொண்டார். மகனை, உன்னோடு கூட நான் ஒரு ஆசீர்வாதத்தை உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி அவனுடைய வலது கரத்தை பிடித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷ தொடக்கத்தில் உன்னுடைய கரத்தை பிடித்து என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் முதலாவது இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுகிறேன். நான் அபிஷேகம் பண்ணின என்னுடைய பிள்ளை, ஜாதிகளை உனக்கு கீழே கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு இனி உன்னுடைய வாழ்க்கையிலே வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் இதோ உனக்கு முன்பாக நான் போய் கோணல் மாணலை எல்லாம் செம்மையாக்கி உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்ப்பின் கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி உனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து உனக்காக இரும்பு தாழ்பாள்களை முறித்து உனக்காக அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் நம்பிக்கையோடு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் கையை உங்ககிட்ட கொடுக்கிறேன்னு சொல்லும்போது உங்க கை தூக்கி அப்படியே வர்றதுக்குள்ளால என் இயேசு ஓடி வந்து உங்களுடைய கரத்தை பிடித்து விட்டார். இயேசு சுவாமி உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடியினாலே இனி வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முதலாவது உங்களை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஏன் அபிஷேகம் வேண்டும் தெரியுமா? இந்த அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறைக்கும். இந்த அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த அபிஷேகம் தான் ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு விலகாதபடி ஆண்டவரோடு கூட இணைத்து அவனை வைத்திருக்கும். எனவே முதலாவது ஒவ்வொருவருக்கும் புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். இவ்வளவு நாளும் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து நீங்கள் அங்கும் இங்கும் ஓடி இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இனி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கத்தக்கதாக கிருபையின் வரங்களையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். இன்றைக்கு பிறகு உங்கள் வீட்டிலே தீர்க்கதரிசிகள் உருவாவார்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், வயதானவர்கள் இனி சொப்பனங்களை பார்ப்பார்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் தேவ தரிசனத்தை பார்த்து கர்த்தருக்குள்ளால களி கூறுவார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நடக்கத்தக்கதாக உங்கள் மேல முதலாவது ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தை, கோரேசை பார்த்து சொன்னார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். முதலாவது உங்களை நான் இந்த புதிய வருஷத்துல எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்கிறாரு? ராஜரீக அபிஷேகம். அன்றைக்கு கோரேசுக்கு கொடுத்தது சாதாரண அபிஷேகம் இல்ல, கிங் அனாயிண்டிங், ராஜரீக அபிஷேகம். இன்னைக்கு பிறகு நீங்க சொல்லணும், நான் ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொல்லணும். ஆமென். ஆமா, நம்ம எல்லாம் இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள். அந்த தைரியம் உங்களுக்குள்ளால இருந்துச்சுனாலே எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறும். அடுத்தவங்க முகத்தை பார்த்து பேச முடியாத அளவுக்கு தலையை கீழே போட்டுட்டு பேசின அனுபவத்துக்கெல்லாம் முடிவு வரணும். தைரியமாக அடுத்தவங்க முகத்தை பார்த்து அப்படி நச்சுன்னு பேசணும். ஆமென். அந்த கிருபைகளையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். எல்லா கோழைத்தனத்தின் ஆவிகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விட்டு வெளியேற்றுகிறார். இனி உங்க பிள்ளைகளை பார்த்து எல்லாம் சொல்லணும், பயங்கர பயந்தாங்கொள்ளியா இருந்தான், என்னடா இவ்வளவு தைரியம் இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு, இந்த தைரியசாலி இவன் எப்படி மாறினான்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த ராஜரீக அபிஷேகம்
ஆண்டவர் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தான் முதலாவது உங்கள் மேலே ஊற்றியாச்சு. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் போய் நீங்கள் 100 பேர் நிற்கிற இடத்துல நின்னா நீ ராஜா வீட்டு பிள்ளைன்றது எல்லாருக்கும் தெரியும். உன்னுடைய ஆடை அலங்காரத்தை மாத்திரமல்ல, உன் பார்வையை நீ ஒரு ராஜ பார்வையாய் மாறும். இச்சையின் பார்வைக்கு முடிவு வருகிறது. ராஜ பார்வையை கர்த்தர் உனக்கு போடுகிறார். உன் பார்வையில இனி ஒரு அபிஷேகம் இருக்கும். உன் பார்வையிலே அபிஷேகம் இருக்கும். உன்னுடைய ஆடையிலே ஒரு அபிஷேகம். நீ ஆண்டவருக்கு முன்னால, ஆண்டவரே நீ தந்த இந்த நல்ல ஆடைக்காய் ஸ்தோத்திரம், இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு போகலாமா, இந்த ஃபங்க்ஷன் போகலாமான்னு கேட்டால் நீ போடு மக்களேன்னு சொன்னாலே அதில் ஒரு அபிஷேகம் இறங்கும். ஆமே. என் அன்பு சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆடைகளுக்குள்ளும் ஒரு அபிஷேகம் இருக்கணும். இன்னைக்கு பிறகு நீங்கள் அதுதான் சொல்லணும். ஆண்டவர் என்னுடைய பேச்சில் ஒரு அபிஷேகம் இருக்கணும், என்னுடைய செய்கைகள் ஒரு அபிஷேகம் இருக்கணும், பார்வையில் ஒரு அபிஷேகம். இப்போ பாருங்க, சில அசுத்தாவிகள் பிடிச்சவங்களை கூப்பிட்டு வருவாங்க. அப்படியே அதுகளுக்கு கண்ணை பார்த்த உடனே அதை ஆட ஆரம்பிக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுடைய கண்களிலே ஒரு அபிஷேகம். அந்த அசுத்தாவிகள் பிடிச்சவங்க சொல்லுவாங்க, ஐயோ என்ன பார்க்காதீங்க, என்ன சுட்டரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அடிமையிடத்தில் அநேக சாசு பிடிச்ச பிள்ளைகள் வரும்பொழுது சொல்லுகிறத பார்க்கிறேன், ஐயோ என்ன பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, அப்படி பார்க்காதீங்க. ஏன்னா அந்த பார்வையிலே ஒரு அபிஷேகம், ராஜ பார்வை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார், உங்க பிள்ளைகளுக்கு தர விரும்புகிறார். ஏன்னா கடந்த காலங்களில் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் பயம் பிள்ளைகளுக்கு. இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி நடந்தா என்ன ஆகிறது, அப்படி நடந்தா என்ன, ஒன்றும் நடக்காது. ஏன்னா இயேசு உன் கரங்களை பிடித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் தான் முன்னால போறார், உங்களுக்கு முன்னால அவர் போகிறார். போய் கோணல் மானதெல்லாம் சரி பண்றாராம். வாசல் பூட்டி இருக்கு, அந்த கதவுகளை திறந்து விடுறதுக்காகவும் உனக்கு தேவையான பொக்கிஷத்தையும் புதையலையும் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரே முன்ன போகிறார். அந்த 2வது வசனம் அதுதான் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகள் என்கிறதுக்கு வேதாகமத்தில் மவுண்டன்ஸ் என்று சொல்லப்படுற. அப்படின்னா நமக்கு முன்னால நிறைய பர்வதங்கள், மலைகள் முன்னால நிக்குது, தாண்டி போக முடியாத அளவுக்கு எல்லா மலைகளை உடைச்சி ஆண்டவர் சமபூமியாக்குவார். ஹல்லேலூயா. ராஜரீக அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா 2வது ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ராஜான்னா அதுக்கு கீழே தான் ஜனங்கள் தங்கி தான் இருப்பாங்க. உனக்குள்ள ஒரு ராஜரீக அபிஷேகத்தை போட்டு யாரெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உன்னை அடிச்சு மட்டம் பண்ணி கீழே வச்சு உன்னை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி அடிமையா வச்சிருந்தாங்களோ அவங்களை எல்லாம் இனி ஆண்டவர் உனக்கு காலில் கொண்டு போட போகிறார். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி உன்னை இழிவா நடத்தினவர்கள், உன்னை இழிவா பேசினவர்கள், உன்னை இழிவாக மற்றவர்களிடத்திலே சொல்லிக் கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் காலுக்கு கீழே கிடப்பாங்க. ஏன் தெரியுமா? உனக்குள்ளே ஒரு ராஜரீக அபிஷேகம். கோரேசின் மீது வைத்திருந்த அந்த ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உண்மையிலே இறங்க பண்ணுகிறார். நீங்க சும்மா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனாலும் ஒரு அசைவு உங்களுக்குள்ளால இறங்கி கொண்டிருக்கிறது. ராஜரீக அபிஷேகம் உங்க ஒவ்வொருவர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அனல் ஆக்கிதான் இங்க இருந்து ஃபயர் பண்ணி தான் ஆண்டவர் உங்களை அனுப்புவார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீங்க வாழ்ந்த நாட்களுக்கு முடிவு வந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகள் அனலுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் அபிஷேகம். அபிஷேகம் இருந்துன்னா அந்த அபிஷேகத்துக்கு கீழே எல்லாரும் வந்து நின்று பணிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்குதுன்னா அந்த அபிஷேகம் இருக்கிற இடத்துல ஜாதி ஜனங்கள் வருவாங்க. எப்படி சக்கரை இருக்கிற இடத்துல ஈ வந்து மொச்சுக்கும், பார்த்துருக்கிறீங்களா? சக்கரை இருந்ததுன்னா நீங்க எங்க ஒரு பள்ளத்துக்குள்ள வச்சாலும், ஒரு பானைக்குள்ள வச்சாலும் சரி, மேல கொண்டு வச்சாலும் சரி, சக்கரை இருக்கிற இடத்தை ஈ எப்படி மொய்க்குதோ அதே போல அபிஷேகம் இருக்கிற பிள்ளைகளை ஜனங்கள் வந்து மொய்த்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் அப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆண்டவர் விரும்புறார். நீங்க விசேஷித்தவங்களா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு விசேஷித்த தன்மை இருக்கு, யூனிக் அனாயிண்டிங். உங்களுக்குன்னு ஒரு தனி கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கு. அதை முதல்ல நம்புங்க. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, பணம் காசெல்லாம் இனியெல்லாம் நிக்காதுங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் தான் நிற்கும். அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா எல்லாம் தானாக உன் காலடியில வந்து விழும். உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை யாரெல்லாம் இழிவா நடத்தினாங்களோ அவங்களெல்லாம் உன் காலடியில கொண்டு போட்டு ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து போடுவேன். உங்க முன்னால இனி ராஜாக்களுடைய இடைக்கட்டு ரிப்பன் மாதிரி ஒன்று கட்டி இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ராஜாக்களுக்கு அதுல தான் ஸ்ட்ரென்த் தான்.
இப்போ பாருங்க, இடுப்பு வலி உள்ளவங்களுக்கு இந்த இடுப்பில் ஒரு அகலமான பெல்ட் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இடுப்பில் ஒரு நல்ல அகலமான பெல்ட். ஏன்னா அது முறிந்து விழாதபடிக்கு அந்த இடுப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு தான் அந்த பெல்ட். அதுதான் இடைக்கட்டு. அந்த இடத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒரு இடைக்கட்டை ஒன்று போடுவாங்க. ராஜாக்களுக்கு அதுதான் பயங்கர ஸ்ட்ரெங்க் தான். வில்லேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கயிறு இழுக்கிறவங்க, வெயிட்டை தூக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தூக்குங்கன்னு உடனே டவலை எடுத்து முதல்ல இடுப்பில் கட்டுவாங்க. எனக்கு அப்போ எல்லாம் தெரியாது, எதுக்குடா தோளில் போட்டிருந்த டவலை எடுத்து இடுப்பில் கட்டுறாருன்னு. இன்னைக்கு வசனத்தை தியானிக்கும் போது தான் தெரியுது, அதை கட்டுனா ஒரு பலன், இடுப்புல ஒரு பலன். இதுக்கு மேல என்ன ஆகுமா, ரொம்ப பலசாலிகளா இருக்கிற அந்த ராஜாக்கள் எல்லாம் தங்கள் இடைக்கட்டை அவிழ்த்து கொண்டு உன் அண்டையிலே வந்து பலவீனமற்றவர்கள் போல நிற்பார்கள். இந்த இடைக்கட்டு ரெண்டுக்கு பயன்படும். ஒன்று இந்த இடுப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ண, இன்னொன்று மற்றவர்களுக்கு முன்னால தன்னை தாழ்த்த. இனி யார் உங்க முன்னால வந்து தாழ்த்திட்டு நிற்பாங்க தெரியுமா? ராஜாக்கள். ஏன்னா உனக்கு மேல இருக்கிறது ராஜரீக அபிஷேகம். புதிய வருஷத்துல அந்த அபிஷேகத்தை தான் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கண்டா ராஜாக்கள் எல்லாம் வந்து பணிந்து கொள்ளுவார்கள். உன்னை ஒடுக்கினவர்களும் ஒடுக்கினவருடைய பிள்ளைகளும் எப்பொழுது வந்து பணிந்து கொள்வார்கள்? நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமையாகிய அபிஷேகம் உனக்குள்ளே உதிக்கும் பொழுது, அந்த ஒளியை தேடி ராஜாக்கள் வருவார்களாம். ஒளி எதற்கு அடையாளம்? ஆண்டவருடைய வல்லமைக்கு அடையாளம். ஒளியாம் இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்திற்கு அடையாளம். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் மேல ஊற்றி, உங்களுக்கு முன்னால ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, உங்க ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து, இனி கதவுகள் பூட்டப்படாதிருக்கும்படி. அப்படின்னா உங்க முன்னால எந்த ஒரு டோரை மூடி இருக்காது. உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு போற இடத்துல எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வழி திறக்கும். ராஜரீக அபிஷேகத்தோடு போகிற பிள்ளைகளுக்கு முன்பாக வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கும், கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும். இயேசுவே உனக்கு முன்னால போய் கோணலானவைகளை செம்மையாக்குவார். எதுக்கு தெரியுமா இதெல்லாம் செய்யறாரு? அந்த காலத்தில் சில பொக்கிஷங்கள் இருக்கிறது, ஒளிப்படத்தில் சில புதையல் இருக்கிறது. அது இல்லாததுனால தான் இவ்வளவு நாள் எல்லாரும் உங்களை அற்பமா நினைச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் முன்னால போய் அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா வச்சு பூட்டி வச்சிருக்கு. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் அப்படின்னா என்ன? அந்தகாரம்னா இருள் என்று அர்த்தம். இருட்டில் என்ன பொக்கிஷம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த காலத்தில் ஒன்றும் வேண்டாம், உங்க வீட்டில் 2 சவர நகை தான் இருக்கு, 1/2 சவர நகையா இருந்தாலும் கூட அதை தூக்கி வழியிலேயோ வாசல்லையோ டேபிள்லேயோ போட மாட்டோம். வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன பீரோ இருக்கும். அந்த பீரோக்குள்ளால இதை தூக்கி ஒரு குட்டி பர்சுக்குள்ளால வச்சு, அதுக்கப்புறம் அதை ஒரு இருட்டறையில் வைப்பாங்க. முதல்ல அந்த கம்மலையோ அந்த மோதிரத்தையோ வைக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அது ஒரு இருள். பாக்ஸ் மூடினா இருள் தானே. பாக்ஸ் திறந்திருந்தா தான் உள்ள வெளிச்சம், மூடிட்டா உள்ள இருள் தான். இருட்டுக்குள்ள பொக்கிஷத்தை வச்சு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை தூக்கி ஒரு பர்சுக்குள்ளால வச்சு திருப்பி ஜிப்பு போட்டு மூடுவாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் இன்னொரு அழகான பாக்ஸில் வச்சு மூடி பத்திரமா கொண்டு போய், எப்படி சவப்பட்டியில் மனுஷன் சரீரத்தை கொண்டு உள்ள பூட்டுறாங்களோ அதே போல கொண்டு வீட்டுக்குள்ளால பீரோல வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? லாக்கர். ஈஸியெல்லாம் லாக்கரை உடைக்க முடியாது. நீ சாயை வச்சு கொடுத்தா திறக்கலாம். சுனாமி நடந்த வருஷத்தை மறக்க முடியாது. ஆமாம், 2004 கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக நாங்கள் எல்லாம் கார் எடுத்துகிட்டு வீட்டில் எல்லாம் பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு காரில் ஏற்றி லக்கேஜ் எல்லாம் மேலே ஏற்றியாச்சு. ஃப்ளாட்ஸில் தான் அந்த நாட்களில் குடியிருந்தோம். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஏற்றுட்டு நான் போகும் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இந்த அம்மாட்ட சொல்கிறேன், சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துவார். ஆமீன். எனக்கு அப்பயே தெரியுது ஏதோ ஒரு திருட்டு நம்ம வீட்டில் நடக்க போகுது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு லாக்கரில் வச்சுட்டு, பேங்க் லாக்கர் இருக்குது நமக்கு, கொண்டு போயிடணும். இந்த அம்மாட்ட கேட்டேன், அந்த நகையெல்லாம் கொடுமா, கொண்டு லாக்கரில் வச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு என்னமோ இங்கே வச்சுட்டு போனால் சரியாக வராது போல் தெரியுது. கேட்டோன்னே, அது என்னப்பா இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் இருக்குது, இத்தனை வீடு இருக்குது, இன்னும் பாரு டே நைட் ஒரு செக்யூரிட்டி இருக்கிறான், இதே மீறி ஒரு திருட நம்ம வீட்டில் வருவான், இதுக்கு மேலே உன் விருப்பம்னு விட்டுட்டேன். ஊருக்கு போயாச்சு. 25ஆம் தேதிக்கு அடுத்து 26ஆம் தேதி காலையில் சுனாமி எல்லாம் பார்த்து எடுத்து முடிச்சு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரேன். 3ஆம் தேதி பர்த்டே சந்தோஷமாக கொண்டாடலான்னு 2ஆம் தேதி வந்து இறங்குறோம். இந்த அம்மா தான் நான் கார்லேருந்து இறங்கி வர்றதுக்கு முன்னால் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு
பல 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 பலன்னு அடிச்சுட்டு வராங்க. என்னம்மா அண்ணன் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான்னா, வச்சிருந்த இந்த அம்மா சம்பள பணம் நகை உண்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு தலைவர் எஸ்கேப். டோர் மூடி இருக்கு, பீரோ திறந்துருக்கு. அப்போ பார்த்தா பீரோவை உடைச்ச மாதிரியே இல்லை. நான் கேட்டேன், இப்படி பீரோ உடைக்காம எல்லாம் எடுத்தாங்க? இந்த அம்மா சொல்கிறாங்க, பீரோவுக்குள்ள நகையை வச்சு பீரோவை பூட்டி பீரோவுக்கு மேலே பீரோ சாவியை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெட்ரூம் டோரை லாக் பண்ணிட்டு அந்த சாவியை ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுட்டாங்க. நீ அழகா ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்து சாவியை எடுத்து இதை திறந்து உள்ளே போ, பீரோக்கு மேலே சாவி இருக்கும், எடுத்துட்டு கஷ்டப்படாமல் எல்லாம் அடிக்கிட்டு போ. அவனுக்கு ஈஸியாக போச்சு. அவனுக்கு அடிக்க வேண்டாம், உடைக்க வேண்டாம், கிளியராக தூக்கிட்டு எல்லாம் போயிட்டே இருந்தான். அடித்து புரண்டுட்டு வந்து சொன்னான். அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, சரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. மெயின் டோரும் அழகாக திறந்துருக்குன்னா இவங்க பின்னாலோட வந்துட்டு மெயின் டோரை அழகாக லாக் பண்ணிட்டு போயிட்டான். எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற தம்பிங்க தான் யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்கிறேன். நான் சொன்னேன், நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். எங்கள் ஆஃபீஸில் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற எல்லா பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைங்க. அல்லேலூயா. திருட்டு புரட்டி என் பிள்ளைங்கள்ட்ட கிடையவே கிடையாது. ஆமென். எனக்கு உண்மையும் உத்தமமான ஊழியர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் அப்படின்னா எனக்கு பொருளே வேண்டாம், நீங்கள் எங்கேயும் பண்ண வேண்டான்ட்டா. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் தான் குழு கொடுத்தேன். அதான் இதில் பியூட்டி. அல்லேலூயா. எந்த செக்யூரிட்டியை ஃப்ளாட்ஸுக்கு வச்சுருக்காங்களோ செக்யூரிட்டிக்காரனை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான். அவனை எங்கெல்லாமோ தேடிட்டு வந்தாங்க, கண்டுபிடிக்கலை. கடைசியாக நான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஐடியா சொன்னேன். அந்த ஐடியாவை கிளியராக பண்ணார். அழகாக தலைவர் க்ளீனாக மாட்டிக்கிட்டு ஒரு பொருள் இல்லாமல் எல்லாத்தையும் கர்த்தர் மீட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு குண்டமணி கூட குறையலை. ஆமென். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, பெட்டிக்குள்ள பாக்ஸுக்குள்ளே வச்சு பீரோவில் வச்சு அதை லாக் பண்ணி அந்த சாவியை எடுத்து டோரை லாக் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டை லாக் பண்ணி எல்லாத்தையும் மூடிட்டு போனாலும் ஒரு மனுஷன் வந்து அதை உடைச்சி எடுக்கணும்னா அதான எடுக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய கரம் ஒரு இடத்துல இருந்தா எந்த மனுஷனும் அதை உடைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அலர்ட்னஸ் கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அந்தகாரத்திற்குள்ள அப்படின்னா இருளுக்குள்ள இருக்கிற எல்லா பொக்கிஷங்களை ஆண்டவர் உனக்கு தரும்படி எல்லா டோரை திறந்து விடுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது யாவரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பு சகோதரனே சகோதரியே, வியாதியோடு வந்திருக்கிறாயா? கடன் பிரச்சனையின் உச்சக்கட்டத்திலே வந்திருக்கிறாயா? பாவத்திலே விழுந்து மீள முடியாத துயரிலே வந்திருக்கிறாயா? சாபம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது நிமித்தம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறதா? என் இயேசு சொல்லுகிறார், பயப்படாத மகளே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். எனக்கு வர வேண்டிய பணம் கவர்மெண்ட் ட்ரெஷரியில மாட்டிக்கிட்டு அரசாங்கம் பிடிச்சு வச்சிருக்குதியா? வெண்கல கதவுகள் போல அரசு அதிகாரியுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அரசாங்க கருவூலத்தில் இருக்கிற என்னுடைய பணங்கள், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லபடியா வாங்கி தாங்கப்பா. அதற்காகவே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய ட்ரெஷரியை ஆண்டவர் இன்றைக்கு பொக்கிஷங்களால நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைங்க செட்டில்மெண்ட் பணம் வரும், அரசாங்கத்திலிருந்து எனக்கு செட்டில்மெண்ட் பணம் வரும், பிள்ளைகளுடைய கல்யாணத்தை வைக்கலான்னு சொல்லி எதிர்பார்த்து வராத நிலைமையில ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அந்த அந்தகார இருளில் இருக்கிற பொக்கிஷங்கள், அரசாங்க கருவூலத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நேர்த்தியாய் வந்து கிடைக்கும்படி தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்பா. எந்தெந்த பிள்ளைகள் தொழில் பண்றவங்க செக்யூரிட்டி டெபாசிட் என்கிற பெயர்ல பல லட்சங்களை கோடிகளை கொடுத்துட்டு அந்த பிசினஸ் முடிந்து இன்னைக்கு அந்த செக்யூரிட்டி பேமெண்ட் எல்லாம் வராம, செக்யூரிட்டி டெபாசிட் வராம கஷ்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆவியில பாக்குறப்பா. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் எனக்கு கிடைச்சாலாவது என்னுடைய கடன் வட்டி கொஞ்சமாவது குறையுமே என்று கதறி கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இரும்பு இருதயம் உள்ள அந்த அதிகாரிகளுடைய கண்களை தயவு கிடைக்கப்பட்டு அவைகள் எல்லா பிள்ளைகளுக்கு திரும்பி வரட்டுப்பா. எல்லா பெனால்ட்டியை கேன்சல் பண்ணி என் பிள்ளைகளுக்கு முழுமையாய் அதை வாங்கித்தாங்க ஆண்டவரே.
உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னீரே. அந்நிய புத்திரர்களிடத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுடைய செல்வங்கள், என்னுடைய கடின உழைப்பின் பலன் என் பிள்ளைகளுக்கு வந்து கிடைப்பதாக, எல்லாம் நிறைவேறிட்டு என்கிற வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு வைக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.